பேசிக் ஆப்ரேஷன். பேசிக் ஆப்ரேஷன் என்ன நம்ம பார்க்க போறோம். பேசிக் ஆப்ரேஷனா ஒன்றும் இல்லைங்க. எக்ஸல்ல வந்து நம்ம என்டரிங் டேட்டாவை நம்ம எப்படி என்டர் பண்றோம் அண்ட் அந்த ஃபைலை எப்படி சேவ் பண்றோம் அண்ட் நமக்கு தேவையான ஃபைலை எப்படி ஓபன் பண்றோம் அண்ட் ஒரு செல்லை எப்படி செலக்ட் பண்றது அண்ட் நமக்கு தேவையான கட் காப்பி பேஸ்ட் அண்டு ரீடு ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஷார்ட்கட் கீஸ் இது மட்டும் இல்லை, நம்ம பேசிக் ஷார்ட்கட் கீஸ் இந்த வீடியோ எண்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸல் ஷீட்ல ஒர்க் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்டரிங் டேட்டா. ஸோ என்டரிங் டேட்டானா நம்ம பண்ணது தாங்க. ஸோ ஒரு செல்லை இப்போ நம்ம செல்லுக்குள்ள வந்து நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ராமன் ஒரு பேரு, ஆர் ராஜேஷ்னு ஒரு பேரு. நம்ம பேர் கூட என்டர் பண்ணிக்கலாம். ஆர் மார்க் 1, மார்க் 2. ஸோ நெக்ஸ்ட் செல்லுக்கு நம்ம போறதுக்கு நம்ம டேப் மூவ் கூட கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம கசரை வச்சு நம்ம மூவ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதாங்க ஒரு என்டர் பண்ணிட்டோமா. ஸோ என்டர் பண்ண டேட்டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ண போறோம், நமக்கு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ சேவ் பண்றதுக்கு நீங்க இங்க ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கு. ஆறு இதை நீங்க கிளிக் பண்ணாலும் சேவ் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணும்போது திஸ் பிசிக்குள்ள நீங்க எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அதை சொல்லி, இப்ப நான் இந்த இடத்துல டெஸ்க்டாப்ல சேவ் பண்ண சொல்றேன். புக் 1 ஆர்எஸ் எக்ஸாம்பிள் 1ன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸல் ஒர்க் புக்கா அவன் உங்களுக்கு சேவ் ஆயிடுவான். ஓகேவா. ஸோ அதே ஃபைல நான் ஓபன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஓவும் நீங்க அழுத்தலாம். ஆர்எல்ஸ் இந்த ஃபைல் மெனுக்குள்ள போய் ஓப்பன் டேப் கிளிக் பண்ணி ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 உங்களோட இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சேவ் பண்ண லொகேஷனுக்குள்ள போய் ப்ரௌஸ் பண்ணி நீங்க சேவ் பண்ண லொகேஷனுக்குள்ள போய் ஓபன் பண்ணி அதை நீங்க கொண்டு தரலாம். ஓகே, தட்ஸ் இட்ங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, செலக்ட் செல். சிம்பிள்ங்க. ஒரு செல்லை எப்படி செலக்ட் பண்றோம். ஸோ நீங்க இந்த செல்லை இப்படி கிளிக் பண்ணி ஒரு செல்லை செலக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்படி நீங்க டிராக் பண்ணி மல்டிபிள் செல்ஸை செலக்ட் பண்ணலாங்க. ஓகே, செலக்ட் பண்ணி அந்த செல்லை நம்ம காப்பி பண்ணலாம், ஆர்எல்ஸ் கட் பண்ணலாம் அண்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண முடியும் வி கொடுத்து. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி காப்பி பண்றோம், கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி ஃபார் பேஸ்ட், or else control X to cut and control V to paste. Okay, so that's it for the control copy paste and cut and undo redoங்க. ஸோ இப்போ நான் பண்ண ஆப்ரேஷன் எனக்கு இந்த இடத்துல வேண்டாம். ஸோ நான் தெரியாம இதை பண்ணிட்டேன். அப்படிங்கும் போது நீங்க கண்ட்ரோல் Z அதை அடுத்து நீங்க அண்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்டு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்க இந்த ஃபைலை அண்டு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நின்றுங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு இந்த ட்ராட் லைன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே, அதை எப்படி நான் போக வைக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள்ங்க. ஒரு செல்ல வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அந்த இதை நீங்க பண்ணலாம். வேற ஏதாவது ஆக்ஷன் நடக்கும்போது அந்த இது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கட் ஆப்ஷன் இருக்கு, காப்பி ஆப்ஷன் இருக்கு, பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் எல்லாத்தையுமே நீங்க இந்த டூல்ல இருந்தே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, that's it for basic operations. So நம்ம இன்னும் ஷார்ட்கட் கீஸை பத்தி பிரீஃபா இந்த வீடியோ எண்ட்ல பார்ப்போம். That's it for this topic. Thank you guys to watching this video and please subscribe for more.